ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கலன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 28/3/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக தேசாச்சாரம்னு சொல்லுவோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அனுஷ்டானங்களில் வழிமுறைகளில் மாறுதல் இருக்கும். கோயில்கள்லையாக இருக்கட்டும், மடங்கள்லையாக இருக்கட்டும், சின்ன சின்ன மாறுதல்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நமக்கு அது தவறாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு அது தவறாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கோயில்களில் பார்த்திங்கன்னா நாம் நாயை கோயில் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், கோயில் உள்ளே அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் வடதேசம் போனால் சில கோயில்களில் பார்த்தா கோயில் உள்ளே நாய் உட்காந்துருக்கு, அங்கே அவள் அதை அனுமதிக்கிறான். அப்போ நமக்கு கோயில் உள்ள நாய் வந்தாலே தோஷம்னு நினைக்கும் போது அங்கே பார்த்தா அதை அனுமதிக்கிறான். சில கோயில்களில் பார்த்திங்கன்னா வடதேசத்தில் சொக்கா போட்டுட்டு தான் கோயில் சன்னதி உள்ளே இருக்கான். நம்ம பார்த்திங்கன்னா சொக்கா போட மாட்டோம், மேலே சொக்கா போடுற வழக்கம் இல்லை. ஆனால் அங்கே வடதேசங்களில் சில கோயில்களில் சொக்கா போடுறான். இந்த மாதிரி சில விஷயங்களில் சம்பிரதாயங்களில் மாறுதலை பார்க்குறோம். இப்போ நீங்கள் கயா போனீங்கன்னா அங்கே போஜனம் சாப்பிட்றவா முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு அவளை உட்கார வச்சிங்கன்னா அவள் சொக்கா போட்டுன்னு தான் சாப்பிடுவாள். நம்ம பக்கத்தில் சொக்கா போட்டுன்னு பந்தியில் உட்காந்து சாப்பிட மாட்டாள். அங்கே பிராமணர்கள் வேதம் படித்தவாள் சொக்கா போட்டுன்னு தான் உட்கார்றான். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்டா சில நேதியை கடைப்பிடிப்பாள் இங்கெல்லாம். ஆனால் அங்கே முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற இடத்துல சாப்பிட்றவா அவள் ஒரு இடத்துல சாப்பிட்டு இன்னொரு இடத்துல சாப்பிட்றா, அவள் சில நேதிகளை வச்சுக்கல. ஆக சில விஷயங்கள் தேசாச்சாரம், இது சரி இது தப்புன்னு அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது, சம்பிரதாயம்னு சொல்லுவோம். அதேமாதிரி சில மடங்களுக்கு போகும்பொழுதும் அந்த மடங்களுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கும். அப்போ அந்த விதிமுறைகளை ஏற்று தான் நம்ம நடந்துக்கணுமே தவிர, இல்லை இது என்னோடய பழக்கம்னு நாம் அந்த இடத்துல போய் அதை புகுத்த முடியாது. ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய வழிமுறைகள்லையோ பழக்கத்துலேயோ நாம் போயிட்டு அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை புகுத்த முடியாது. ஆனால் ஒருவேளை ஒரே ஆகமமாக இருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல சொல்லலாம், இது சரி இது தப்புன்னு சொல்லலாம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கலன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக.
அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி 29/3/2017 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக வீடுகளில் வாஸ்து தோஷம் இருக்குன்னா, இப்போ சில பேர் வீடு இடித்து கட்டுறா, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஹோமங்கள்லாம் பண்ணுறா, பெரிய பெரிய எந்திரங்கள்லாம் வைக்கிறா. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இந்த வாஸ்து தோஷங்களை ஒரு சுலபமான முறையில் சரி செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு நிறைய வழி சொல்லியிருக்கு. அப்போ எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல மந்திரபூர்வமாக, பிரார்த்தனையாக, விருட்ச பரிகாரமாக இப்படிலாம் நம்ம இந்த தோஷங்களை போக்க முடியும். இப்போ மந்திரபூர்வமாக அப்படின்னு சொன்னிங்கன்னா, கோயிலில் இருக்க யாராவது அர்ச்சகரையோ இல்லை வேதம் படித்த பெரியோரையோ இல்லை விஷயம் தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை வர சொல்லி நீங்கள் பூசூக்தம், பூமி தேவியோட பெருமைகளை சொல்லி பூசூக்தம் ஜப்பியம் பண்ணலாம். பொதுவாக ஸ்ரீ சூக்தம், விஷ்ணு சூக்தம், நாராயண சூக்தம், பவமான சூக்தம்னு பலவிதமான சூக்தங்கள் சொல்வாள். அதில் இந்த பூசூக்தம்ன்றது இந்த 11 முறை ஒரு கலசத்தில் பூமி தேவி ஆவாகனம் பண்ணி 11 தடவை ஜபம் பண்ணால் அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணாலே போகிறோம். புண்ணியாவஜனம் பண்ணி பூசூக்தம் சொல்லி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணலாம். இது அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவாளுக்கு கூட இது சுலபம். ஆனால் தனி வீடாக இருக்கிறவாளுக்கு இன்னும் விசேஷமாக பண்ணலாம். அங்கே வடகிழக்கில் மண் இருந்ததுன்னா அந்த மண்ணை எடுத்துன்னு வச்சு அந்த இடத்துல அந்த மண்ணை எடுத்துன்னு அந்த ஒரு சின்னதாக அந்த பூமி தேவியோட உருவத்தை பண்ணி மங்களகரமான பொருள் எல்லாம் சமர்ப்பித்து, அதாவது வளையல், உங்களுக்கு அதுக்கப்புறம் மஞ்சக்கிழங்கு, வெத்தலைப்பாக்கு, குங்குமம் இதெல்லாம் சமர்ப்பித்து நாம் அந்த பூசூக்தங்களை ஜப்பியம் பண்ணி அந்த மண்ணை எடுத்த இடத்துல சேர்த்து அது ஒரு வழிமுறை இருக்குது, பண்ணிக்கலாம். நீங்கள் அதே பார்த்திங்கன்னா விருட்ச பரிகாரம் அப்படின்னு சொன்னால் இந்த பவழமல்லியும் உங்களுக்கு ஒரு விசேஷமான தன்பம். செண்பக மரம், பவழமல்லி இது மாதிரி வைக்கலாம். அதுலேயும் செண்பக மரத்தை விட பவழமல்லின்றது சுலபமாக வரக்கூடியது, பூமியில் அதிகமாக வேர் ஊன்றாதது, அது நம்ம கட்டடங்களுக்கும் தொல்லை கிடையாது. பவழமல்லி வைக்கலாம், அது இன்னும் விசேஷமான பலன் தரும். 5, 11, 21ன்ற விகிதத்தில் நம்ம சில அபூர்வமான செடிகளை வைக்கிறதும் பலன் தரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வலம்பெரி, இடம்பெரி, ஆள்மடக்கி, பிரண்டை, கத்தாழை, கருடக்கிழங்கு, தொட்டாசிலிங்கி, கற்பூரவள்ளி, இதெல்லாம் நடும்போது கத்தாழை எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நடும்பொழுதும் பலன் அற்புதமாக இருக்கும். சங்குப்பூ இதெல்லாம் வைக்கலாம். இது 5, 11, 21ன்ற விகிதத்தில், அதாவது கற்பூரவள்ளியை வச்சா 4 தொட்டியில் வைக்கிறது இல்லை. நான் சொல்கிறது 11 செடினா 11 செடி. கற்பூரவள்ளியை 2 வாட்டி வைக்கிறது, தொட்டாசிலிங்கி 2 வாட்டி வைக்கிறது அப்படி கிடையாது. அந்த மாதிரி இதை கணக்கு எடுத்துக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரோ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னாராம், ஒரு 10 விலங்கோட பேர் எழுதுன்னு. உடனே அந்த பையன் 5 பசுமாடு 5 ஆடுன்னு எழுதினானா. அப்படி கிடையாது. 5 பசு 5 ஆடுன்னு எழுதினானா 10 சரியாக போச்சுன்னு. அப்படி இல்லை. 11 விருட்சம்னா உங்களுக்கு ஆள் மடக்கி 1, அதேமாதிரி நரிமடக்கி 1, அந்த மாதிரி உங்களுக்கு கற்பூரவள்ளி 1, கத்தாழை 1, பிரண்டை 1, வலம்பெரி 1, இடம்பெரி 1 இப்படி வைக்கணுமே தவிர கருடக்கிழங்குன்னு வைக்கணும். இது மாதிரி ஒன்றா வைக்கணும். நம்ம ஒரே செடியை 2 வைக்கக்கூடாது. அப்போ 5 வைக்கலாம், இல்லை 11 வைக்கலாம், இல்லை 21 கூட வைக்கலாம். இது நல்ல பலன் தரக்கூடியதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ஒன்று விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நாம் ஒரே ஒரு தொட்டியில் விருட்ச பரிகாரம் பண்ணும்பொழுது அந்த பலன்களை நாம் எடுக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவோம். உதாரணம், இப்போ ரோஜா செடி ஒன்று வைக்கிறீங்க, இப்போ துளசி செடி ஒன்று வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா அவசரத்துக்கு அந்த துளசியை பறிக்கிறது, அந்த ரோஜாவை பறிக்கிறது கூடவே கூடாது. அதை பறிக்காமல் அப்படியே விட்டுடணும். ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் தனியாக இன்னொன்று வச்சுக்கங்கன்ற. நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் இன்னொன்று தனியாக தொட்டியில் வச்சு அதை பயன்படுத்திக்கங்க. வாஸ்து தோஷத்துக்குன்னு வச்சா அதை எடுக்காமல் இருக்கிறதும் வாடாமல் பார்த்துக்கிறதும் அவசியம்னு சொல்லுவேன். அதை எடுக்கக்கூடாது, வாடாமல் பார்த்துக்கணும். சிலர் சொல்லுவா, இந்த மாதிரி நிறைய தொட்டியில் செடி வச்சா கொசு வருமே, இது மாதிரிலாம் வச்சா கொசு வந்துடுமேன்னு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கொசு வந்தால் தான் அப்புறம் பல்லி வரும், அப்புறம் தவளை வரும், அப்புறம் சிலந்தி வரும், எல்லா ஜீவராசிகளுமே வரும். எல்லா ஜீவராசிகளும் இருக்கிற இடத்துல தான் மனுஷன் வசிக்க முடியும்.